ஹாய் டிஎம்எஃப் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நாளுமே கொஞ்ச நாளாக வீடியோ எதுவுமே போடலை. ஏற்கனவே வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக் கடைக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம ஏற்கனவே எடுத்த வீடியோ பைக் தான். இப்போ புது புது பைக் எல்லாமே அங்கே இறக்கியிருக்காங்க. அது நம்ம வந்திருக்கோம். அதாவது புது பைக்குண்டு நீங்கள் பெஸ்ட் ஓனர் பைக்கை தான் சொல்கிறோம். புது பைக் நினைக்க வேணாம், புதுசாக நம்பர் பிளேட் வராத பைக் நினைக்க வேணாம். பெஸ்ட் ஓனர் பைக் தான். அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2 பைக் இருக்குது. கேடிஎம், அடுத்த ஆர்சி உண்டு. ஸோ அடுத்தது இது R15 2 பைக் இருக்குது. நல்ல பைக். அது ரெண்டுமே கேட்டிருந்தவங்க, ஒரு அண்ணா கேட்டிருந்தவர். அதனால் நாங்கள் வந்திருந்தேன். இவ்வளோ நாளுமே வீடியோ கொஞ்ச நாள் போடாமல் விட்டு அவர் கோல் எடுத்து திருப்பி திருப்பி கேட்டிருந்தவர். என்ன ப்ரோ பைக் இன்னும் பார்க்கலையா, என்ன ப்ரோ பைக் இருக்கா பார்த்து சொல்லுங்கள், நான் தூரத்தில் இருக்கேன், ஜஃப்னால இருந்து வர, கொஞ்சம் பார்க்குறத விட நீங்கள் இருக்கா பார்த்து சொல்லுங்கள், வீடியோ போடுங்க, அது மூலமாக நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதனால நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். முற்றுமுழுதாக அந்த அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நீங்கள் பார்க்குற வைக்கல டியூக் 125. இது ஒரு 1,50,000 ப்ரைஸ் கிடக்கு. இது அடிக்கடி பாடாத ஃபர்ஸ்ட் ஓனர் பைக்கில் தான். 2020 மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர் பைக்கில். டயர் ரெண்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கு. அதான் கம்பெனி பெயிண்ட் சாமானோட கிடக்கு பைக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பைக் கேடிஎம் ஆர்சி என்ன 11.5 நல்லா பைக். பெஸ்ட் ஓனர் VIY. டயர்லாம் போட்டு நல்லா புதுசாக 2 டயரும் போட்டு நல்லா செஞ்சு நல்லா வச்சு கம்பெனி பெயிண்ட் இருக்குது பைக். இது எப்படின்னா பிரேக் சிஸ்டம் டூயின் ABS. முன்னுக்கும் பின்னுக்கும் ABS பிரேக் வந்தது. மற்றபடி ஆயில் கூலர் இருக்கு, ரேடியேட்டர் கூலர் என்ன பார்க்குறீங்க, அதான் ABS பிரேக் சிஸ்டம்ங்கிறது. மற்றபடி இன்ஜின் ஆயில் கூலர், ரேடியேட்டர் ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹீட் மீட்டரில் ஹீட்டர் காட்டும். ரேடியேட்டர் கூலர் எல்லாமே இருக்கு. சரி, பைக்கில் டூயின் ஏபிஎஸ் வந்த பிரேக், ஆயில் கூலர் சிஸ்டம் இருக்கு, ரேடியேட்டர் கூலர், இன்ஜின் ஹீட்டாக விட மாட்டேச்சு, அப்படி சிஸ்டம் தான் இருக்கு. அந்த பைக்கில் ஓடுறது கிலோமீட்டர் இருந்தால் அது ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பெஸ்ட் ஓனர் பைக்கில் ஓனர்லேருந்து வாங்கினா. அது 2020 மாடல், லாஸ்ட்டாக வந்த மாடல் பைக்கில் தான் அது. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா யமஹா R15. இது ஒரு 2020 மாடல். இது 32,000 ஜெனுவின் ஓடுறதுக்கு பெஸ்ட் ஓனர் பைக்கில் தான். இது பின்ன கம்பெனியால் இந்தியாவில் இருந்து வந்த டயரோட இருக்கு. மீட்டர் கேபிள், HLR கேபிள்லாம் கம்பெனியால் வந்தது. இந்த பைக்கில் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா இது ஒரு 11,50,000 இருக்கு இந்த பைக்கில். ஆனால் 2 டயரும் கம்பெனி டயர் இதோட ஜெனுவினாக இருக்கு பைக்கில். இதுவும் டூயின் வந்தது, டிஸ்க் பிரேக் வந்த மாடல்.
ஓ இது முன்னுக்கு இது ஃபுல்லாக டயர் தேஞ்சிட்டு நாங்கள் புது டயர் ஒன்று போட்டிருக்கோம். ஆனால் பின்னே கம்மல் டயர் 32,000 ஒன்று முந்நூறு டயர் தேஞ்சிடும் லாஸ்ட்டாக. பின்னு கொஞ்சம் இருக்கு அதை கம்மல் டயர் இருந்ததுக்காண்டி அதை வச்சுக்கிட்டு இருக்கேன் மாற்றாம. R15 நல்ல ஜெனியூன் கண்டிஷனில் இருக்கு. LED லைட் வந்தது. இது இன்ஜெக்டர் பம்ப் யமஹாட தானே. பெட்ரோல் கொஞ்சம் நல்ல சூப்பர் பைக் தான். 6 கியர் வச்சு பெட்ரோல் நல்லா யூஸ் ஆகும். ஒரு 55 கிட்ட 50 கிட்ட பாய்க்கும் ஒரு லிட்டருக்கு. பெஸ்டோன் பைக்கில் ஓனர் கையால் வாங்கின பைக்கில் தான் இது. நம்ம ப்ரொவின்ஸுக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருந்த பைக்கில் தான் இது. எங்கள் ஏரியாவில் ஓடின பைக்கு நல்ல யூஸ் பாவிக்க. இது யமஹா எஃப்செட். நிறைய பேர் இந்த பைக்கில் தேடிட்டு இருப்பாங்க. எஃப்செட் நல்லா, இது ஒரு லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும். இதுவும் பெஸ்டோன் பைக்கில். இந்த ஆணி நட்டையெல்லாம் பாருங்கள், கரல் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல கரல் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஜெனியூனாக இருக்கு. பாவிச்சவர் அப்படி பாவிச்சுக்காரு. இது 32,000 ஓடுறதுக்கு 2 கம்மி டயரோட இருக்கு. இது 2 கம்மி டயர் இந்தியாவில் வந்து அந்த MRF டயர் என்ன இருக்கா, MRF டயரோட சாமானோட இருக்கு பைக்குகள். எல்லாம் கம்பெனி சாமான் ஜெனியூனாக இருக்கு. ப்ரைஸ் இது ஒரு 750 இருக்கு. 8 ரூபா செல்ற எல்லாருக்கும் 750 தரும் வந்து பைக்கு. இந்த டாங்கிலே எல்லாம் கம்பெனியோட வந்து ஸ்டிக்கரோட இருக்கு. நாங்கள் இந்த பைக்கில் எடுத்ததும் கழுவி வச்ச மட்டும்தான். மற்றபடி எல்லாம் கம்பெனியோட வந்து சாமான். அது பின்னுக்கும் MRF டயர், முன்னுக்கும் MRF டயர் தான். 2 MRF டயர் கம்பெனி. இதுவும் அதே பைக் தான். இதில் பிளக் எடிஷன். இது எஃப்செட் எஸ், இது எஃப்செட். இது ரெண்டும் சேம் பைக்கில் தான். இது 2016 மாடல், கொஞ்சம் முன்னே வந்தது. இது கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்லோவாக எடுக்கலாம். ஒரு 7 ரூபா மட்டும் எடுக்கலாம். அதுவும் கம்பெனி பெயிண்டோட இருக்கு. ஆனால் நிறைய பேர் பிளக் தேடி வார இது பிளக் வந்தது. இல்லை இது LED பல்ப் இல்லை, இது மஞ்சள் பல்ப் தான். ஆனால் LED இதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. LED லைட் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் நல்லா இருக்கும் பைக்கன். அதனால பார்த்தீங்கன்னா ஹொனட் பைக்கிள். இது ஹொனட்டில் 2 மாடல் இருக்கு. ஒன்று பழைய மாடல், இது 2020 மாடல் வந்தது. இது ஸ்பெஷல் எடிஷன். ஹொனட் ஸ்பெஷல் எடிஷன். இது LED லைட் வந்தது. இது ஹொனட் ஸ்பெஷல் எடிஷன் 116 LED லைட் வந்தது. இது கொஞ்சம் ஆப்ஷன் கூடிய பைக்கிள். பிரேக்கு தான் டபுள் சிஸ்டம். பின் 2 பம்ப் வந்தது. பின் பிரேக்குக்கு முன்னுக்கு செட் ஆகும். பின் பிரேக் பிடிச்சாலும் முன் பிரேக் பிடிபடும்.
நல்ல சேஃபாக இருக்குது இந்த பைக்கில். ஒரு எல்இடி லைட், இது எல்இடி லைட் அந்த மாடல். இதோட பிரைஸ் எவ்வளவு? அதில் ப்ரைஸ் ஒரு 7க்கு இருக்கு. இது ஹானட் 2020 மாடல். இந்த இதில் ஹானட்டோட ப்ரைஸ் ஒரு 730 மாடல் இருக்கு. இது டுவின் டிஷ் வந்தது, முன்னுக்கும் டிஷ் பின்னுக்கும் டிஷ். முன்னுக்கும் ட்வின் பிரேக், 2 பம்ப் வந்துட்டு இருக்கு. இந்த பம்ப் இது பின் பிரேக்கு பிடிக்கிற பம்ப், இது முன் பிரேக் பிடிக்கிற பம்ப். பின் பிரேக் பிடிக்கிற நேரம் இது பின் பிரேக் பிடிக்கிற நேரம் அந்த டியோ பின் பிரேக் பிடிக்கிற நேரம் இது கொஞ்சம் ஹாஃபாக பிடிக்கும். இந்த டிஷை பிடிச்சா தான் ஃபுல்லாக பிடிக்கும், ஃபுல் டைம் பிடிக்கும். அப்படி டபுள் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஒரு வேறு பைக் ஒன்றுக்கும் இல்லை. இது பெஸ்ட். எல்லாம் இங்கே கிடக்கிற எல்லா பைக்கும் பெஸ்ட்டான பைக்கில் தான், ஓனர்கிட்ட இருந்து வாங்குற பைக் தான். ஜெனியூனா வாங்குற பைக் மட்டும்தான் வாங்குறேன், மற்றபடி வேற இடத்துல பைக் எடுத்துட்டு வரல. இது 2 டயர் கம்பெனி டயர் கிடந்த நாங்கள் எங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் 2 டயர் புத்தா பூச்சி போட்டு 1 கிலோமீட்டர் ஓடாமல் இருக்கு பைக்கில். மற்றபடி ஏற்கனவே கம்பெனி டயர் இருந்த பைக்கில். இது நாங்கள் எடுத்து 1 கிலோமீட்டர் இன்னும் ஓடலை, எடுத்து வந்து கடைக்கு ஷோவுக்கு வச்சுதான். இதோட பிரைஸ் எவ்வளவு போகும் கொடுக்குறோம்? இதில் ப்ரைஸ் ஒரு 730 இருக்கு, ஸ்பெஷல் எடிஷன். ஓகே டிஎம்ஏ, இவ்வளவு நேரமே வந்து பைக்குகளை நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க, பைக் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே இந்த வீடியோ எடுத்தோம்னா சகானா மோட்டோர்ஸ் கல்முனையில் வந்து சகானா மோட்டோர்ஸ்லாம் இந்த பைக் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பைக்குகள் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லா பைக்களையும் பார்த்துருப்பீங்க. இந்த பைக் கடைக்கார அண்ணா எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பார், ஒரு பைக்களையும் பற்றி சொல்லியிருப்பார், எப்படி என்ன மாதிரிண்டு என்ன ப்ரைஸ் அந்த எல்லாத்தையும் வந்து நல்லா சொல்லியிருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வேணுமென்றாலும் நாங்கள் வந்து நம்பர் கொடுப்போம், ஃபோன் நம்பர் கொடுப்போம், இந்த கடையோட ஃபோன் நம்பர் கொடுப்போம். நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஏதாவது டவுட் இருந்தால் பைக்கில் பற்றி, ஏதாவது வேறு பைக் ஏதாவது வேணுமென்றாலும் வேறு நம்பரில் வேணுமென்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து தருவாங்க. இப்போ வாங்க ஃபோன் நம்பர் தரோம், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 077 35 56 617. அடுத்த இன்னொரு நம்பர் தாரோம், 077 35 07 100. அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் இருக்குது, 075 66 38 761. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணுமெண்டா எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நீங்கள் கோல் எடுத்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வருவார் இந்த கடைக்கு. இல்லை நாங்களும் வந்து பைக்கில் வந்து எடுத்து தரணுமெண்டா நாங்களும் வரணுமெண்டா அவங்க கூட நீங்கள் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 04 56 509 என்ற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து தூக்குவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேறு பைக்கில் உங்களுக்கு வேணுமென்றாலும் தேவைப்பட்டிருந்தாலும் கேளுங்க. எங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு அண்ணா கேட்டிருந்தவர் சிடி டவுன் நினைக்கும் அந்த பைக் வந்து கேட்டிருந்தவர். அந்த பைக் உங்கள்கிட்ட வந்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இந்த பைக் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வந்து இந்த பைக் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கொடுக்கலாமாண்டு. அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற நேரம் அதை வந்து மற்றவங்க பார்த்துட்டு கமெண்ட்டில் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வாங்க. இல்லை சிலாக்கள் அப்படி கொடுக்குற மூலமாக வந்து உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும், பைக் கொடுத்துக்கொள்ளலாம் ஈஸியாகவும். இதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வீடியோ வந்து முடித்துக்கொள்ளலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.